வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஹார்ட்லி அப்படிங்கிற அட்வர்ப எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் டேஸ்ல ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிராமர் லெசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் கூட எல்வாய்ங்கிற சஃபிக்ஸை சேர்த்தா அட்வர்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்லோலி, குயிக்லி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அந்த வகையில குழந்தைங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டை அவங்களாவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா ஃபாஸ்ட்லின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டே கிடையாது. ஃபாஸ்ட் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் ரெண்டுமே. ஸோ அதனால ஃபாஸ்ட்னு மட்டும்தான் இருக்கு, நம்ம ஃபாஸ்ட்லின்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஒரு காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹார்ட் அண்ட் ஹார்ட்லி. ஸோ ஹார்டு அது கூட எல்வை சேர்த்து ஹார்ட்லிங்கிற அட்வர்ப் கிடைக்குது. அதனால ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஹார்டுங்கிறதே ஒரு அட்வர்ப் தான். இந்த ஹார்ட்லிங்கிற அட்வர்ப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அவர் கடினமா உழைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். இந்த இடத்துல ஹார்ட் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல அட்வர்பா தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே சமயத்துல ஹார்ட்லிங்கிற அட்வர்பை நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வேலை செய்யறது இல்ல அப்படின்னு அர்த்தம். ஹி டசன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மீனிங்ல தான் ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நாட் அப்படிங்கிற வேர்டே இல்லாம ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹார்ட்லி அப்படிங்கிற அட்வர்பா நம்ம யூஸ் பண்ணலாம். ஹார்ட்லி ஆல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம வந்து ஹார்ட்லியை யூஸ் பண்ணுவோம். ஜீரோ கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் நில் அந்த மாதிரி மீனிங்ல ஹார்ட்லிங்கிற அட்வர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஹார்ட்லிங்கிற அட்வர்பை எங்க போடணும் அப்படின்னா, பொதுவா அட்வர்ப் வந்து வேர்புக்கு அப்புறம் வரும் இல்லையா? பட் இந்த ஹார்ட்லிங்கிற அட்வர்ப் எப்பவுமே மெயின் வேர்புக்கு முன்னாடி வரும். ஒருவேளை உங்க சென்டென்ஸ்ல ஒரு மாடல் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா, அப்ப மாடல் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல இந்த ஹார்ட்லிங்கிற அட்வர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எங்க அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசவே மாட்டார். அவரால் பேச முடியும், பட் அவருடைய ஸ்பாவம் அது, அவர் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பீக் அப்படின்றத மெயின் வேர்ப். இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்லிங்கிற அட்வர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் அப்படின்னா அவர் பேசுறது இல்லை, அவர் பேச மாட்டாரு அப்படின்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஹார்ட்லி கூட சில வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கிறப்போ அந்த சென்டென்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம சொல்லலாம். எதையெல்லாம் சொல்றப்போ என்ன மாதிரி மீனிங்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அவரு பேசுறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்த அட் ஆல் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் அட் ஆல் அப்படின்னா அவர் பேசுறதே இல்லை. ஹார்ட்லி ஸ்பீக்ஸ்னா அவர் பேசுறது இல்லை. ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் அட் ஆல்னா அவர் பேசுறதே இல்லை. அந்த மீனிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் எதுவும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா, எதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு எனிதிங் அப்படின்ற வேர்டை நம்ம சேர்த்துக்க போறோம். ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் எனிதிங். அவர் எப்பவும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹார்ட்லி எவர் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஹி ஹார்ட்லி எவர் ஸ்பீக்ஸ். ஸோ நமக்கு எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எதுவும் அப்படின்னா எனிதிங்க சேர்க்கலாம். எப்பவும் அப்படின்னா ஹார்ட்லி எவர்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். பேசுறதே இல்லை, செய்யறதே இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லணும்னா அட் ஆல் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், அவகிட்ட சாப்பிட எதுவும் இல்லை. ஒரு பழைய கதையை சொல்றோம், அப்ப அவகிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ். அவகிட்ட இருக்கு அப்படின்னா ஷி ஹாஸ். அவகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஷி ஹேட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? இதுவே அவகிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க ஹேட தான் நம்ம மெயின் வேர்பாவே யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? நம்ம ஹார்ட்லியே மெயின் வேர்புக்கு முன்னாடி போடணும். ஸோ ஷி ஹார்ட்லி ஹேட் அப்படின்னு சொன்னா அவகிட்ட இல்ல. எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி நம்ம எனிதிங்க சேர்த்துக்க போறோம். ஸோ ஷி ஹார்ட்லி ஹேட் எனிதிங் டு ஈட். ஒரு திருடனோ என்னவோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்க திருடனை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, இல்ல இருட்டா இருந்துச்சு, அவன் முகத்தை என்னால பார்க்க முடியல. இட் வாஸ் டார்க் அண்ட் ஐ குட் நாட் see his face அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம இங்க ஐ குட் ஹார்ட்லி see his face அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முடியும் அப்படின்னா கேன், அதோடைய பாசன்ஸ் குட். முடியல அப்படிங்கிறப்ப நம்ம வழக்கமா குட் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல குட் நாட்டுக்கு பதிலாக குட் ஹார்ட்லி see அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். குட்ங்கிறது மாடல் வேர்ப், சீங்கிறது மெயின் வேர்ப். இது ரெண்டுக்கும் நடுவுல ஹார்ட்லிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு.
இதை கவனிச்சுக்கோங்க. So it was dark and I could hardly see his face. இப்பெல்லாம் நான் அவ சிரிக்கிறத பார்க்கவே இல்லை, பார்க்கறதே இல்லை, அவ சிரிக்கிறதே இல்லை. அதுதான் நான் அவ சிரிச்சு நான் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பார்க்கிறேன் அப்படின்னா I see, நான் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறப்ப I hardly see. I hardly see her smiling nowadays. என்னோட பிரதர் ஃபாரின்ல இருக்காரு, அவர் வர போறாரு அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்கிறப்பதான் நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவர் வராருங்கிறப்போ அவ்வளோ நாள் இல்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பதான் இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ கேன்ட் வெயிட் எனி மோர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதே தான் இங்கேயும், ஐ கேன்ட் வெயிட்ங்கிறதுக்கு பதிலா ஐ கேன் ஹார்ட்லி வெயிட். சோ இந்த இடத்துல கேன்ங்கிறது மாடல் வேர்ப், வெயிட்ங்கிறது மெயின் வேர்ப், ரெண்டுக்கும் நடுவுல ஹார்ட்லிங்கிற அட்வர்ப் வந்திருக்கு. So I can hardly wait to see my brother. So இந்த வீடியோல நாம hardly அப்படிங்கிற அட்வர்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.